எஃபிஷியன்சி வில் லீட் டு நான் கரப்ஷன். ஒரு சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டா இருக்கும், அரசாங்க அமைப்பு வந்து எஃபிஷியண்டா இருக்கணும். டிஸ்கிரிஷனரி பவர் என்னைக்கு ஆபீசர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அங்கங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரப்ஷன் இருக்கும். ஒரு ஒரு தனிநபர்கள் மட்டும் வந்து கரப்ஷன்ல பண்றாங்களே, அந்த சிஸ்டமும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். இப்பதான் வந்திருக்காங்க, அந்த அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அதோட விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இன்னைக்கு காமன் பர்செப்ஷனா ஒரு சாதாரணவங்களை போய் கேட்டீங்கன்னா அடிமட்டத்துல இந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்களுடைய அபிப்பிராயம். போக போக தான் தெரியும், நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா முதலமைச்சர் வந்து இது மாதிரி நான் டாலரேட் பண்ண மாட்டேன்றதை அடிக்கடி உணர்த்துறாரு. அதுபடி சிலர் அவருடைய கட்சியில சார்ந்தவர் மேல கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காமன் பப்ளிக் பர்செப்ஷன் வந்து இது வந்து அடிமட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா அவங்களுடைய பர்செப்ஷன். நான் என்னுடைய கருத்து வந்து இவங்க யாரையுமே சேர்த்துக்க தேவையில்லை. இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, இவங்களுக்கு 5 கட்சி கூட்டணி ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி வந்துருச்சு. இவங்க யாரையும் சேர்த்துக்க வேண்டாம், தைரியமா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். இவங்களை விட்டுட்டு யாரும் போக போறது இல்லை, யாரையுமே இவங்க சேர்த்துக்க தேவை கிடையாது தான் என்னுடைய வியூ. ஆனா என் வியூ அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? எங்களை நம்புறாங்க, என்ன நம்புறாங்க என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அவங்கள ஒதுக்கி விட்டு யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டில். அதனால அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்க போறாங்க. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அதனால அவங்க யாரையுமே இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சி ரீதியாக ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதை எடுத்துக்கலாமே தவிர தனிநபர்களை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்கள் பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் இல்லை. அதை அவர்கள் உணர வேண்டும். இல்ல, பழனியை பொறுத்து அதை என்கொயரி தானே பண்ணணும். அந்த ஆபீஸ் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணவங்க அதை எல்லாரையும் மேலுமே ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஆக்ஷன் பாருங்க, ஒரு தவறு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு செய்தி வந்தது அப்புறம் அந்த கவர்மெண்டோட ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நீதிமன்றத்துல போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க, ஆபீசரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுதானே எதிர்பார்க்க முடியும். நடந்ததை எப்படி ஏன் தடுக்கலன்னு அவங்களுக்கு பேடி கேட்கணும். நடந்தது நடந்துருச்சு, அதை வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அதை எப்படி குறை சொல்றது? பிஜேபி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி லோக்சபால பிரசன்ட் ஓட்டிங்ல வாங்கி இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி எடுக்கும் போது அவங்க டார்கெட் பண்ற கட்சிகள்ல டிஎம்கே ஒண்ணு என்பது எல்லாருக்கும் நன்றா தெரியும். டிஎம்கே அதுக்கு வந்து அந்த அதுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய கொள்கையில நிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு போடும் போது தான் தெரியும். பொது மேடையில வந்து தமிழக முதல்வர் வந்து அவர் பேசுறது வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசுற முறை வந்து தவறுன்னு சொல்லி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல பேசுறாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, மோதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, கலைஞருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க ஸ்டைல்ல பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். சட்டம் ஒழுங்குல வந்து 2 பாயிண்ட் திருப்பி சொல்றேன். கிரைம் ஆஃப் பேஷனை எந்த ஒரு போலீஸ் துறையாலேயோ எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக ஒரு நடைபெறும் ஒரு குற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்து முடிஞ்ச அப்புறம் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு மாப் வயலன்ஸ் இல்லைன்னா ஒரு பிளான்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் தான் போலீஸ் வந்து தடுக்கலாம். ஆனா போலீஸுக்கு வந்து ஒரு ரெஃபர்மேஷன் வரணும், ப்ரொஃபஷனலிசம் வரணும். இந்த கஸ்டோடியல் டெத் வரதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்ல டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். இது ஒரு கொலோனியல் போலீஸ் ஃபோர்ஸா தான் இந்தியாவில் அத்தனை போலீஸ் ஃபோர்ஸும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் உருவாக்கின போலீஸ் ஃபோர்ஸ் இதை அடக்கணும் ஒடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு ஒரு மாடர்ன் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு மாடர்ன் போலீஸ் ஃபோர்ஸா மாறணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரீட்ரைனிங் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கொண்டு போகும். 2 மாசத்துல நீங்க எல்லாரையும் வந்து இடைப்பட சொல்றீங்க. ஒரு பட்ஜெட் போடட்டும், அவங்களுக்கும் டைம் கொடுங்க. 100 பேருக்கு மேல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பட்ஜெட் போடட்டும். படிப்பு போக போக தானே தெரியும். இன்னைக்கே 2 மாசத்துல வந்து நீங்க வந்து இடை போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க மார்க் போடுங்கன்னு சொல்றது என்னைக்கு பொறுத்த வரைக்கும் நியாயமா படும். அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அவங்களே தானே கேட்கணும், ஏன் கம்யூனிகேட் பண்றாரு, ஏன் கம்யூனிகேட் பண்ணலன்னு அவங்கள தான் கேட்கணும்.
இதேதான் இந்த மாடல் நிறைய பேர் நிறைய முதல்ல இந்தியாவோட பிரதம மந்திரி அப்படித்தானே அந்த மாடலை ஃபாலோ பண்றாரு. அதனால அதை பார்த்து பல பேர் இந்த மாடலை ஃபாலோ பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கலாம். எனக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும், அவருக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும்.